வணக்கம், வெல்கம் டு ஷானு சமையல். லஞ்சுக்கு என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கீங்களா? இந்த டேஸ்டியான நல்ல சத்தான காம்போ ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே சாப்பிடுவாங்கன்னு கேரண்டியாக சொல்லலாம். வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு இந்த பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 150 கிராம் வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு இந்த அளவுக்கு பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன். இதை இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டணும். ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சு அதோட விழுவிழுப்பு தன்மை ஓரளவுக்கு போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் ஆல்மோஸ்ட் பாதி வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கணும்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெண்டைக்காயில் மேல் பகுதியில் லேஸாக ப்ரௌன் கலர் ஸ்பாட்ஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். விழுவிழுப்பு தன்மையும் நல்லாவே குறைஞ்சிருச்சு. இப்போது இந்த வெண்டைக்காயை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். அதே பேன்லேயே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அரை டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அரை டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும். கருகிராமல் பார்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாகவே வெந்தயத்தையும் சேர்த்து அதையும் நல்லா அந்த எண்ணெயிலேயே பொரிய விட்டுறணும். அடுத்ததாக ஒரு 10 போல் சின்ன வெங்காயத்தை 2 வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு 3 பல் பூண்டையும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்ல கலர் மாதிரி வதங்கணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்ல கலர் மாதிரி வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த எண்ணெயிலேயே ஒரு நிமிஷம் நல்லா பரட்டி விட்டுருங்க. பொடியெல்லாம் கருகிராமல் பார்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியும் வெட்டி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுறணும். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற விட்டுலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்து நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சம் கடுகு, உளுந்து இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலா, அதையும் சேர்த்துடலாம். இது அப்படியே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும் அந்த எண்ணெயிலேயே. நம்ம ஏற்கனவே நல்லா வதக்கி தான் செஞ்சுருக்கோம், அதனால ரொம்ப நேரம் வதக்கணுன்ற அவசியம் கிடையாது. அடுத்ததாக மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து எடுத்துடலாம். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக புளி கரைசல் சேர்க்கணும். நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதை நல்லா கரைச்சி இந்த புளி கரைசலை வடிகட்டி இதில் சேர்த்துடலாம். அடுத்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 2-3 நிமிஷம் அந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம், அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெண்டைக்காயை சேர்த்துற போகிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு குழம்பு இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக மட்டும் சூட வச்சு தண்ணி சேர்த்துக்கோங்க, சூடான தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சு ஒரு 3 நிமிஷம் வச்சுக்க போகிறேன். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். எண்ணெயெல்லாம் மேலே தெளிஞ்சு அந்த வெண்டைக்காயெலாம் அந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா வெந்து சூப்பராக நல்ல ஒரு பார்க்குறதுக்கே சாப்பிடணுன்னு தோன்ற அளவுக்கு ஒரு காரசாரமான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்ல சுவையான முட்டைக்கோஸ் கடலைப்பருப்பு கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த குக்கரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம்.
நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதில் பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ குக்கரை மூடி வச்சு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு 4லேருந்து 5 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் பருப்பு ஊற வைக்கல. ஊற வச்சிங்கன்னா ஒரு 3 விசில்லே கரெக்டாக வெந்துடும். நான் ஊற வைக்காதனால எக்ஸ்ட்ரா ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ திறந்து பார்க்கலாம். பருப்பு வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. ஓரளவுக்கு அந்த பருப்பு வந்து தட்டுப்படணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் இந்த கூட்டு. அடுத்து இந்த கூட்டில் சேர்க்குறதுக்கு ஒரு தேங்காய் விழுது ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம் ரெடியாக. ஒரு பேனை சூடு பண்ணி அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் உளுந்து, இது நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்துட்டு கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக வெட்டி சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுட்டு அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூளையும் சேர்த்து வதக்கிக்கிட்டு நல்லா பொடியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸை சேர்த்துடலாம். இது ஒரு 200 கிராம் அளவுக்கு இருக்கும். இந்த முட்டைக்கோஸையும் சேர்த்து நல்லா வதக்கிடணும். முட்டைக்கோஸ் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் 3/4 பாகம் அளவுக்கு வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கடலைப்பருப்பை சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 1 நிமிஷம் இருக்கட்டும். இந்த பருப்பும் கோஸும் சேர்ந்து நல்லா வேகட்டும். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் விழுது இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கூட்டு வந்து கொஞ்சம் திக்காக தானே இருக்கணும், அதனால் கொஞ்சமாக மட்டும் ஒரு 1/4 கப் போல் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா எல்லாமே கரெக்டாக வெந்துருச்சு. இந்த தேங்காய் விழுதோட பச்சை வாசனை மட்டும் போனால் போதும். இப்போ ஒரு 2 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு. கூட்டு நல்லா கொஞ்சம் திக்காயிடுச்சு, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எப்பவுமே வந்து நம்ம பாசிப்பருப்பு போட்டு கூட்டு பண்ணுவோம், பட் இந்த மாதிரி கடலைப்பருப்பு போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்ல சுட சுட சாதம் போட்டு அதில் கமன்னு எண்ணெய் மிதக்க வெண்டைக்காய் காரக்குழம்பு போட்டு சைட் டிஷ்ஷாக ஒரு அருமையான முட்டைக்கோஸ் கூட்டு வச்சு சர்வ் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.